திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மிச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. பிள்ளையாரை பாலகன் வழிபட்ட கதை. சகல வளப்பங்களும் நிறைந்து விளங்கிய சிந்து தேசத்திலே பள்ளி என்கின்ற ஒரு பட்டினத்திலே கல்யாணன் என்ற வைசியன் தன் மனைவி இந்துமதியோடு வசித்து வந்தான். அவர்களுக்கு வல்லாளன் என்ற ஒரு தவச்செல்வன் பிறந்தான். அவன் நாளுக்கு நாள் வளர்பிறை போல் வளர்ந்து சிறு பிள்ளை பராயத்தை அடைந்தான். அவன் தினந்தோறும் தன் அண்டை அயலில் உள்ள சின்னஞ்சிறு பிள்ளைகளுடன் சேர்ந்து மரங்களடைந்த தோப்புகளில் சென்று விளையாடி கொண்டிருப்பான். அவ்வாறு விளையாடும் போது ஒரு நாள் முன் தவப்பயனால் அவன் அந்த தோப்பில் உள்ள ஒரு கல்லை எடுத்து வைத்து அக்கல்லையை கணேச பெருமானின் திருவுருவமாக பாவித்து நீரால் குளிப்பாட்டி நறுமண மலர்களால் அர்ச்சித்து பயபக்தியுடன் பூஜை செய்து வரலானான். பிறகு அவன் தன் தோழர்களுடன் சேர்ந்து விளையாடிவிட்டு வீடு திரும்புவான். இந்த மாதிரியாக நாளுக்கு நாள் அவனது பூஜைகள் விருத்தியடைந்து கொண்டே வந்தன. ஒரு நாள் அதிகாலையில் வல்லாளன் தன் தோழர்களை அழைத்து கொண்டு அத்தோப்பிற்கு சென்றான். விநாயகமூர்த்தியாக பாவித்து கொண்டு அன்புடன் பூஜை செய்து வரும் அந்த கல்லுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தான். அவன் ஏவிய வண்ணம் சில சிறுவர்கள் அந்த இடத்தில் உயரமான பூக்களால் பந்தல் அமைத்து கல்லை அமைத்தார்கள். சில பிள்ளைகள் பல வாக்கிய ஆத்தியங்களையும் இசைத்த வண்ணம் இருந்தார்கள். மற்றும் சில சிறுவர்கள் அத்தோப்புகளில் சென்று பல வகைகளை திரட்டி வந்ததும் பூச்சரங்களை காட்டி தொங்க விடுவதும் விநாயகருக்கு நைவேத்தியம் செய்வதற்காக பஞ்சாமிர்தம் செய்து வருவதும் சந்தனம் அரைத்து கொடுப்பது இதுபோன்ற திருப்பணிகளை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். சிறுவனான வல்லாளன் மிகுந்த பக்தியுடன் விநாயகமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து பூச்சரங்களை சாத்தி பலவிதமான நைவேத்தியங்களையும் நிறைவுடன் செய்தான். பிறகு தண்ணீர் கைகளையும் தலைக்கு மேல் பேர்த்து குவித்து அந்த தெய்வீக கல்லை பலமுறை பலம் வந்து நமஸ்கரித்தான். இப்படியே விடியற்காலையில் ஆரம்பித்த அந்த விநாயக பூஜை அஸ்தமித்த பிறகும் முடிவடையாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. வல்லாளனும் அவன் கூட வந்திருந்த மற்ற சிறுவர்களும் பசி தாகம் எதையுமே மறந்து தங்கள் விளையாட்டிலேயே ஒன்றி போயிருந்தார்கள். அதனால் அச்சிறுவர்கள் அனைவரும் காலை உணவு மதியான உணவு எதுவும் சாப்பிடாமல் பொழுது விடிந்தது. முதல் பொழுது இருட்டுகிற வரையிலும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்லும் நினைவே இல்லாமல் அத்தோப்பிலேயே விளையாடிய வண்ணம் இருந்தார்கள். ஊரிலே அவரவர்கள் வீட்டு குழந்தைகளை காணாமல் போட்டவர்கள் தவித்தார்கள். தங்கள் குழந்தைகளை கூட்டிச் சென்ற வல்லாளன் இன்னும் அவர்களுடன் வீடு திரும்பவில்லை என்பது தெரிந்தும் அவர்களுக்கு அடங்கா கோபம் வந்துவிட்டது. அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வல்லாளனின் வீட்டுக்கு வந்து அவன் தந்தையான கல்யாணனை நோக்கி, உன் பிள்ளையால் எங்கள் வீட்டு குழந்தைகள் எல்லாம் வெட்கெட்டு போகிறார்கள். அவர்களை எல்லாம் அவன் அதிகாலையிலேயே கூட்டி கொண்டு போய் இன்னும் வீட்டுக்கு திரும்பி அனுப்பாமல் விளையாடி கொண்டிருக்கிறான். உன் பிள்ளையை நீ தண்டித்து அடக்காவிட்டால் நாங்கள் அரசனிடம் முறையிட்டு உன்னை ஊரை விட்டே துரத்தி விடுவோம் என்று கூச்சலிட்டார்கள். அதை கேட்டதும் கல்யாணனுக்கு தன் மகன் மேல் அடங்கா கோபம் மூண்டது. அளவு மீறிய மூக்காவேசத்துடன் வீட்டின் மூலையில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நீண்ட தடியை எடுத்துக்கொண்டு தன் குமாரன் விநாயக பூஜை செய்து விளையாடி கொண்டிருந்த தோப்பை நோக்கி விரைந்து சென்றான். அங்கே தன் மகன் வல்லாளனும் மற்ற சிறுவர்களும் விநாயகக் கடவுளுக்கு திருவிழா கொண்டாடி விளையாடி கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அச்சமயம் அவனுக்கு வந்த கோபத்தில் தான் இன்னது செய்கிறோம் என்பதை கூட உணராமல் அங்கு போடப்பட்டிருந்த பூமத்தலை பீத்து தள்ளி அதன் நடுவில் கணபதியை போன்ற பாவனையில் புஷ்ப சரங்களுடன் நடுவில் வீட்டிருந்த அந்த தெய்வீக கல்லையும் எடுத்து வீசி அறிந்தான். பிறகு தன் மகனை பிடித்து இழுத்து தன் கைத்தடியினால் அவன் உடலிலே இரத்தம் கசிந்து ஒழுகும்படி நையப்புடைத்தான். வல்லாளனின் பிஞ்சு உடலிருந்து இரத்தம் கசிந்தது. அவன் வலியினால் சோர்ந்து தள்ளாடி மயக்கமடையும் நிலைக்கு வந்து விட்டான். அப்படியும் அவன் தந்தைக்கு ஆவேசம் தீரவில்லை. அடிபட்டு கூட்டுயிராக கிடந்த தன் மகனை ஒரு மரத்துடன் சேர்த்து கட்டினான். வல்லாளன் பயந்து நடுங்கி, அப்பா, என்னை இப்படி கட்டிவிட்டு செல்லாதீர்கள், கட்டுக்களினை அவிழ்த்து விடுங்கள் என்று கெஞ்சியபடியை விம்மினான். அதற்கு அவன் தந்தை சிறிதும் மனமிறங்காமல்,
டே வல்லாளா, நீ உண்மையிலேயே பிள்ளையாருக்கு பூஜை செய்திருந்தால் அவரை வந்து உன் கட்டை அவிழ்த்து விடட்டும். இனி அவரே உனக்கு சோறும் பானமும் உன் கையிலே கொடுத்து உன் உயிரை காப்பாற்றட்டும். இனி நீ என் வீட்டிற்கு வந்தால் செத்து போவாயே தவிர வாழ மாட்டாய் என்று ஏளனமாக கூறிவிட்டு போய்விட்டான். வல்லாளன் வேறு வழி எதுவுமின்றி விநாயகரை நினைத்து, பிள்ளையாரே, உண்மையை நம்பியிருக்கும் எனக்கு இத்தகைய துன்பம் வரலாமா? கருணைக்கடலே, உன் பக்திக்கு ஆட்பட்டவன் என்பது உண்மையானால் நான் கட்டி வைத்த பூமந்தலை எவன் சிதைத்தானோ, நான் பிரதிஷ்டை செய்த திருவிருவையும் எவன் நிர்பந்தமாக்கி பிடுங்கி தூர எறிந்தானோ, எவன் என் உடம்பில் இரத்த கசியும்படியாக அடித்து துன்புறுத்தி இந்த மரத்தில் வைத்துவிட்டு போனானோ, எவன் உண்மை பதிக்காமல் உரைத்தானோ, அக்கொடியவன் இந்த கணத்திலேயே குருடனாகி செவிடனாகி ஊமையுமாகி உடலெங்கும் அழுகிய தொழில்நோய் கொண்டு அதில் சீழும் ரணமும் ஒழுங்க வாழ்நாளெல்லாம் துன்பப்பட கடவான் என்று மனமாற ஜபித்தான். பிறகு கயிற்றால் மரத்துடன் சேர்த்து இறுக கட்டியிருக்கும் தன்னுடைய பரிதாப நிலையை ஒரு கணம் எண்ணி பார்த்தான். என் உடல் மாத்திரம் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது, என் உள்ளத்திற்கு எந்தவித கட்டுப்பாடும் போடவில்லையே என்று நினைத்து தன் மனதில் உள்ள விநாயகக் கடவுளை இறுக பற்றி தியானித்து உயிரை விடவும் முயன்றான். அதனால் விநாயகமூர்த்தி மனமுருகி தன் பக்தவனை காப்பாற்ற மனமு வந்த ஒரு பிராமண சிறுவன் போல மாறுவேடம் பூண்டு வல்லாளனுக்கு எதிராக வந்தார். வந்ததுமே சூரியோதயத்துக்கு முன்னால் இருளும் பனியும் அகன்றொழிவது போல வல்லாளன் இறுக கட்டியிருந்த கட்டும் அடி உதைகளினால் ஏற்பட்டிருந்த காயங்களும் ஒரு வினாடி நேரத்துக்குள் நீங்கி போய்விட்டன. அதை கண்டு வல்லாளன் அதிக ஆச்சரியப்படைந்து, ஆகா, பாலகனாக வந்திருப்பவரே என்னை ஆட்கொள்ள வந்த விநாயகப் பெருமான் என்று உறுதிப்படுத்தி கொண்டு அந்த சிறுவனின் திருவடிகளில் விழுந்து கும்பிட்டான். சகல போன கர்த்தரே, எளியவனாகி எனக்கு தூய தாய் தந்தை சுற்றம் முற்றம் எல்லாம் நீரே அன்றி இவ்வையகத்தில் வேறில்லை என்பதை இன்று கண்டு கொண்டேன் என்று கூறி பலவாறாக அவன் துதித்து பக்தி மேலினால் மெய் மறந்திருந்தான். வேதிய சிறுவனாக வந்த பிள்ளையார் அன்போடு வல்லாளனை தழுவி அணைத்து கொண்டு, பிரிய பிள்ளாய், என்னை உதாசீனம் செய்து அபமதித்த பாபாத்மக்களும் என்னுடைய அன்பர்களுக்கு துன்பம் செய்யும் கொடியவர்களும் அந்த கணத்திலேயே கொடூரமான நரகங்களிலே தள்ளப்பட்டு மாள முடியாத வேதனைகளை அனுபவிப்பதோடு கூட இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் கொடிய வியாதி வெக்கைகளால் அவஸ்தைப்படுவார்கள். ஆகையால் இப்போது நம் இருவருக்குமே அபசாரம் விளைவித்து விட்ட கல்யாணனுக்கு நீ அளித்த சாபத்தின் வேதனை பீடிக்கும்படி செய்துவிட்டேன். நீ எந்தவித துன்பமும் அடைய வேண்டாம், நீ விரும்பும் வரங்களை கேள் என்றார். அந்த வார்த்தைகளை அமுதம் போல் இனிக்க கேட்டு வல்லாளன் மகிழ்ச்சி பரவசத்தில் திளைத்தவனாய், விநாயகமூர்த்தியே, பாத கமலங்களில் எனக்கு நிறைந்த பக்தியை தந்தரல வேண்டும். இந்த இடத்தில் நீர் கோவில் கொண்டருளி எச்சமயத்திலும் நீக்கமர நிறைந்திருந்து பக்தர்கள் கோரும் வரங்களை எல்லாம் தந்து கிருபை செய்ய வேண்டும் என்று இறங்கினான். விநாயகர் அவ்வாறே வரமளித்து, வல்லாளா, உன்னுடைய பெயரை என்னுடைய திருநாமத்திற்கு முன்னால் வைத்து வல்லாள கணபதி என்ற பெயருடன் இவ்விடத்தில் கோயில் கொள்வேன். உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து வணங்கி வழிபடும் படியாகவும் அவரவர்கள் விரும்பி வேண்டும் வரங்களை தந்தருளும்படியாகவும் இந்த இடத்திலேயே நிரந்தரமாக தங்கியிருப்பேன். தேவலோகம், பூலோகம், பாதாள லோகம் என்னும் 3 உலகத்திலும் இந்த இடத்திற்கு வந்து என்னை பூஜை செய்துவிட்டு செல்வார்கள். இங்கே எனக்கு நாட்பூஜை, மாத விழா, திருவிழா கொண்டாட்டங்களுக்கெல்லாம் அதி உன்னதமாய் நடக்கும் என்று கூறிவிட்டு உலகத்தினர் அனைவரும் வணங்கி வழிபடுவதற்கு வல்லாள கணபதி என்னும் திருப்பெயரிலே ஒரு விக்கிரக வடிவமாக மாறி அமைந்தார். திங்களணி சடபெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திரமுன் நின்றான் யாவன். தங்கு கடற்பூவி வரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளர்மன்றே.